தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கோடி கோடியாய் செலவு பண்ணும் செல்லூர் ராஜு. கோடி கோடியாய் செலவு பண்ணும் செல்லூர் ராஜு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செல்லூர் ராஜு 15 ஆண்டு காலம் மேற்கு தொகுதி சட்டசபை உறுப்பினராக உள்ளார். 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். கடந்த முறை வாக்கு எண்ணிக்கையில் ஏற்பட்ட குளறுபடியில் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 15 ஆண்டு காலமாக மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள செல்லூர் ராஜு அவர்கள் மேற்கு தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை. அவர் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் அவருடைய அமைச்சர் பதவி காலத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியாக வந்தபோது தமிழக சட்டசபையில் குரல் கொடுத்தார். அவர் நினைத்திருந்தால் அவருடைய அமைச்சர் பதவி காலத்தில் மதுரையில் ஒரு பொழுதுபோக்கு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் எதிர்க்கட்சியாக வந்தபோது சட்டசபையில் குரல் கொடுத்தார். 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். மதுரை மேற்கு தொகுதியில் விரிவாக்க பகுதியில் இன்னும் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படவில்லை, பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கப்படவில்லை, சாலை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை, சாக்கடை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை, கொசு மருந்து அடிக்கப்படாது, குப்பைகளும் அள்ளப்படாது. இதுதான் மேற்கு தொகுதியோட நிலைமை. இவர் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த போது கோடி கோடியாக கொள்ளையடித்து 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவர் மேற்கு தொகுதியில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் பணத்தை பதுக்கி வைத்திருந்ததாகவும், மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் பாஜக முருகன் மாநாடு நடந்திருந்த போது இவர் அதில் கலந்து கொண்டிருந்தார். இடையில் வந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்து பதட்டத்தோடு ஓடி பண்ணையில் பார்த்தார். பண்ணையில் 2000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அதாவது பண்ணையில் பணத்தை பதுக்கி வைத்திருந்தார். பதுக்கி வைத்திருந்த 2000 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றார்கள். தற்பொழுது அந்த பணமெல்லாம், பதுக்கி வைத்திருந்த பணமெல்லாம் தற்பொழுது தேர்தல் களத்தில் வெளிவர ஆரம்பித்துள்ளது. தேர்தல் களத்தில் 50 கோடி ரூபாய் வரை செல்லூர் ராஜு செலவு செய்ய திட்டமிட்டுள்ளார். நேற்றைய தினம் பறவைக்கு செல்லூர் ராஜு வந்தார். தேர்தல் ஆணையம் ஒரு வேட்பாளர் 40 லட்சம் ரூபாய் தான் செலவு செய்ய வேண்டும் என கூறியுள்ளது. ஆனால் செல்லூர் ராஜு நேற்றைய தினம் பறவையில் மட்டும் தேர்தல் செலவாக 40 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார். பொதுமக்களுக்கு 500 ரூபாய் கொடுத்துள்ளார். கொடி, தோரணைகள், மேளம் என 40 லட்சம் ரூபாய் பறவையில் தேர்தல் செலவு செய்துள்ளார். 50 லட்சம் ரூபாய் வரை, 50 கோடி ரூபாய் வரை தேர்தல் செலவு செய்ய திட்டமிட்டுள்ளார். இதை தமிழகத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் இதனை செய்திகளை சேகரித்து வருகிறார்கள். தமிழக காவல்துறை, தேர்தல் பறக்கும் படை மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். செல்லூர் ராஜு 50 கோடி ரூபாய் வரை தேர்தல் செலவு செய்கின்றார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் செல்லூர் ராஜு அவர்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கவும். கடந்த 15 ஆண்டுகளாக செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதிக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யவில்லை. அதை செல்லூர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜுவுக்கு இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும்.